ஏட்டி காலத்தை கொஞ்சம் பட்டாசு வெடிப்போம்னு சொல்லி ஒண்ணு கூட இன்னும் நீ வெடிச்சு தீரல. 1 மணிக்கூர் ஆயிட்டு. வெடிக்க முடிஞ்சினா வெடி, அல்லாட்டி ஊதுபத்தி என் கையில தந்துட்டு போயிட்டே இரு. சரி சரி, இந்த ஒரே ஒரு சான்ஸ், இப்ப நான் வெடிக்கலாம். யார் வரத வயசாயாச்சு, சரியா தீ வச்ச தெரியல. ஏட்டி பரவு டக்குன்னு எதிர்பாராத நேரம் வெடிச்சிட்டுனா வைய, என் மூஞ்சி இஞ்சி எல்லாம் பஞ்சர் ஆயிரம் அடுத்து. வாயானா பெரிய மகாராணி மூஞ்சில பற்ற விடாது. இப்படி கழுத போல பெருசா வளர்ந்துட்டு ஒரு பட்டாசு கூட வச்ச தெரியல. சரி சரி, நான் பத்த வச்சு. ஐயோ இவ வேற கோவத்துல இருக்கியா, இன்னமும் திரும்பினா அவ்வளவுதான். ஷப்பா 1 மணிக்கூர் கழிச்சு ஒரு பட்டாசு வச்சு முடிச்சிட்டா. ஏட்டி என்ன டீ பட்டாசு டக்குன்னு அணைஞ்சு போச்சு. இவ பத்த வச்சதுக்கு இவ்வளவு கூட வெடிச்சிருக்காது. இவளுக்கு பின்ன 1 மணிக்கூர் ஃபுல்லா வெடிச்சிட்டு இருக்குமா பட்டாசு. சரி ஊதுபத்தியை தான் நான் வெடிச்சேன். ஏட்டி ஏட்டி இன்னும் ஒன்னே ஒன்னு வெடிச்சிட்டு போவோம் டீ, ஸ்டேட்டஸ்ல போடணும். நீ எத்தனை வெடி வச்சாலும் நான் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா வெடி வச்சிட்டு வா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, நல்ல வயிறு பசிச்சுது. ஆமா டீ, அம்மா சப்பாத்தி செஞ்சிருக்கோம், சீக்கிரமா நம்ம போய் சாப்பிடுவோம். சீக்கிரமா வச்சிட்டு வா டீ, பேசிட்டே இருக்காம. சரி சரி, நீ வீடியோ மட்டும் எடுன, என் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். நான் வேற போன வருஷம் தீபாவளி வரம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாவளா, அப்போ பட்டாசு வெடிக்காம எனக்கு வெடிக்கவே தெரியல பாத்துக்க. அவிய என்ன கலாச்சாவ. இந்த வருஷம் நான் அழகா வெடிப்பேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். பெரிய சவால் உடைய சவால். உன்னால யார் மதிக்கான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியா. சரி நீ வீடியோ எடு சீக்கிரமா. ஏறு, போன தடவை இப்படி வித்த காட்டின மாதிரி இப்பவும் வித்த காட்டிட்டு இருந்தானா வையன், ஊதுபத்தியை பிடிங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். நான் இன்னும் ஒரு பட்டாசு கூட வைக்கல தெரியுமா. சரி சரி, சீக்கிரமா அடிச்சிட்டு சீக்கிரமா வேறேன் சரியா. இந்த பிள்ளைய இவ்வளவு நேராவி எங்க போச்சுன்னு தெரியலையே. காலையில என்ன வச்சது, குளிச்சது, வெளியில போனது, படக்கு அடிச்சதுன்னு வெளியில போனது, இதுவரைக்கும் ஆள காணையில. இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் எல்லாம் வந்தாலே போதும், பள்ளி கூட இவ்வளவு சீக்கிரமா எழும்ப மாட்டேனா. இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் காலத்தையே எழும்பிடணும். காலத்தை தின்ன கூட வராம படக்கு அடிச்சிட்டு கிடக்கணும். பெண்ணுகளுக்கு சாப்பிடனா அழப்புற அடிச்சிட்டு வருவாளுவ. அதுவும் இந்த சட்டியாக வடனா பறந்து அடிச்சிட்டு வருவா. இன்னைக்கு ஆள அணக்கமே காணையில. சுட்டு வச்சதெல்லாம் அந்தால கிடக்கு. யார் நம்மளுக்கு அதை தின்னியா? நம்ம யாருக்காவது கொடுத்தாதான் உண்டு. சரி போன வருஷம் சுடையில பறக்கையில ஒன்ன வாங்கிய முடுக்கையில இந்த வருஷம் ஏதாவது சுடுவோன்னு பார்த்தா அதுவும் தின்னவே இல்லை. சுட்டு அந்தால வச்சிரு, யாரு இது தின்ன போறா? அந்த பெண்ணுகளும் வரையில, இனி நம்ம தான் அதோட அடிச்சு இழுத்துட்டு வரணும் போல. சரி இந்த லட்டுவையாவது அவருக்கு கொடுத்து பாப்போம். அவரு வீட்டுல இருக்காரா எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரியலையே. ஆள அணக்கம் இல்லாம இருக்கு வீடு. ஏங்க லட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. எம்மா இப்ப என்ன சப்பாத்திய மட்டும் எடுத்துட்டா, இப்ப எனக்கு இனிப்பு தின்னிய மூட்ல நான் இல்ல. தின்னுங்க, யாருமே தின்னல. கொடுத்தாலும் உண்டு ஏதாவது வீட்டுக்கு போய். நான் சுட்டதெல்லாம் அந்தால கிடக்கு, யாருமே தின்னலங்க. நீங்களாவது தின்னுங்க. எம்மா இப்ப எனக்கு இது வேண்டாம்மா, காலங்காத்தாலே இனிப்ப தின்னுட்டு இருக்கதான் எனக்கு வேலை. அந்த பிள்ளைகள்கிட்ட விடு சாப்பிடும். அதோ சப்பாத்தி கிப்பாத்தி ஒண்ணுத்தையுமே தின்னலங்க. வெளியில இருந்து ஒரே ஆட்டமா ஆடிட்டு கிடக்கு. சரி சரி கோவப்படாத. ஆமா நேத்து தான் உனக்கு குறுக்கு வலிச்சது, கை வலிச்சது, கால் வலிச்சதுன்னு சொல்லி கட்டில கிடந்திய. இப்ப எப்படி இதெல்லாம் செஞ்சா? நானே செய்ய வேண்டாம்னு தான் நினைச்சேன். இந்த பிள்ளை அடுத்து அவியலுக்கு வீட்டுல எது செஞ்சிருக்கு, இவியலுக்கு வீட்டுல எது செஞ்சிருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட கூடாதுல்ல, அதான் செஞ்சேன். இப்ப பார்த்தா வெளியில போய் ஒரே ஆட்டமா ஆடிட்டு கிடக்கு. சரி சரி, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே பிள்ளையா விளாடும், அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு கிடக்கும். இன்னும் ஒரே ஒரு நாள் தானே விளையாடட்டு. என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்படியே வெளியில கிடந்து ஆட்டம் போட்டுட்டு கிடக்கும். சரி சரி கோவப்படாத, அது கொஞ்ச நேரம் வெளியில வந்து விளையாடட்டு. இதெல்லாம் வேஸ்ட் ஆட்டா போகுது, யாராச்சும் சாப்பிட தானே போறாவ. சரி நீ காலத்து என்ன செஞ்ச? சப்பாத்தி தானே செஞ்சா, அதுகளுக்கு குடு, அதுல தின்னோம். வயசு பொண்ணுவா இல்ல, நல்லா கோவப்பட்டு பேசாத, பொறுமையா அதுக்கு நிதானமா சொல்லி விடு சரியா. ஏன்னா பச்சை குழந்தை, நிதானமா சொல்லி கொடுக்கணுமா. சரிம்மா சரி, காலத்தை என்ன சுட்ட? சப்பாத்தி தானே, அது அதுகளுக்கு குடு. அதுவும் இல்லாம காலத்தை குளிச்சியா? இனிமேல்தான் குளிக்கணும். எல்லாரும் அழகழகா சாரி எல்லாம் கட்டிட்டு நிக்காவ, நீயும் சீக்கிரமா குளிச்சிட்டு புறப்படு. நம்ம பேசினாலே யாருக்கும் பிடிச்ச மாட்டேங்குது. எட்டி நீங்கி வா, மேல தீ ஏதாவது பற்ற போகு. அது ஒண்ணும் படாதுடி. எனக்கு ஒண்ணும் இப்படி தைரியம் இல்லம் டி, நல்ல தைரியமான ஆளு தான் நீ. பட்டாசுல வர தீ தானே டி, அதுல என்னத்த இருக்கு. எட்டி எட்டி அங்க நிறைய நாயா நிக்குதுல்ல, அதோட கிட்ட நான் ஒரு பட்டாசை வச்சு விடட்டா. எட்டி பறவை நம்மள கடிச்சுனா அவ்வளவுதான். எட்டி ஒண்ணும் செய்யாது டி, வா சூப்பரா இருக்கும். எல்லாம் தெரிச்சு ஓடும். எட்டி செவடால என்னம்மா எவ்வளவு நேரம் விட்டு வெளியில கடந்து பட்டாசு அடிச்சிட்டே இருப்பியா? உள்ள வாங்க, காலை தந்து ஒண்ணும் சாப்பிடல. ஏமாமா
இன்னும் 2-3 பட்டாசு மட்டும் வெடிச்சிட்டு வரமா. ஏடி சுவானி, நீ சும்மா தானே நிக்க? நீ வா சாப்பிடுவோம். ஏம்மா கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு வரமா. இன்னும் ஒரே ஒரு நாள் தானே. என்ன செய்யுங்க, சீக்கிரமா வந்துறேன் பாத்துடுங்க. சரிம்மா நீ போ, நாங்க சீக்கிரமா வந்துறோம். பட்டாசு எங்கயாவது கால்ல கையில ஏதாவது படட்டு. என்னலே ஜெகே இந்த பட்டாசு கொடுத்துறதா? ஒண்ணு கூட சரியா வெடிச்சவே மாட்டேங்குது. உன வச்ச தெரியலன்னு சொல்லு. சுவாடி வேற என்னல? நானும் நிறைய பட்டாசு வெடிச்சேன். எல்லாம் வெடிச்சேன். எந்த கடையில இருந்தல எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாவ? ஒரே நமத்து போன வெடியை கொடுத்து விட்டுருக்காவ. சரி அப்ப இத தூர போடு, வேற பட்டாசு எடுத்துட்டு வரேன். இல்ல இந்த ஒரே ஒரு கதை வச்சு பாப்பேன். வெடிச்சலனா வேற ஒரு வெடி வச்சு வெடிப்போம். சரி வேற வெடி எடுத்துட்டு வரட்டா? என்னல இது மட்டும் தானே இருந்து? வேற எல்லாம் ராத்திரி வெடிச்ச வெடி. கொஞ்சம் இருந்துல. சரி அப்ப நீங்க 2 பேரும் வெடிச்சிட்டு இருங்க. எங்க அம்மா கடைக்கு போக சொல்லுச்சு. என்னல இன்னை கூட கடைக்கா போற? ஆமால எங்க அப்பா வீட்ல இல்ல. நான் தான் கடைக்கு போய் ஆவணும். சரி நீங்க 2 பேரும் வெடிங்க. நான் போயிட்டு வரேன். பரவு லேட் ஆச்சுனா எங்க அம்மா யாசுவா. சின்ன பொண்ணு, இதுல இருந்து பட்டாசு வெடிப்போமா? நீங்க 2 பேரும் பட்டாசு வெடிங்க, நான் அதை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு விடியே. வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ ஃபர்ஸ்ட் பட்டாசு வெடி. ஜூலு என்கிட்ட வா, அங்கதான் அப்பா பட்டாசு வைக்க போறாரு. ஜூலு அம்மா கிட்ட போ. உள்ளே மேல ஏதாவது பட்டுனா அடுத்து துணி ஃபுல்லா மருந்தாயிரும். இங்க இருந்தாலும் பார்க்க முடியும். ஜூலு இங்க வந்தாதான் கிளியரா பார்க்க முடியுமா? இங்க வா. எங்க நீங்கி வாங்குங்க. சின்ன பொண்ணு எக்க வாங்கக்க. தீபாவளிக்கு கொஞ்சம் பண்டா எல்லாம் செஞ்சிருந்தேன். அத உனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு வந்தேன். இவிய 2 பேரும் பட்டாசு அடிச்சிட்டு இருக்கட்டு, நம்ம வாங்கக்க உள்ள போவோம். வா சின்ன பொண்ணு. ஏங்க பிள்ளைய கவனிச்சிடுங்க சரியா? சரி சரி. எல்லாரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்ல பட்டாசு அடிக்காம சேஃபா வெடிங்க. வீட்ல நல்ல பலகாரம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.